நமஸ்தே. நாம எல்லோருமே நல்ல செல்வம் பெருகணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம வம்சாவழி எல்லோருமே நல்ல செல்வத்தோடு நல்லா வாழணும். 16 செல்வங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் குடும்ப குதூகலமாக வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். சில பேருக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே போராட்டங்களாக இருக்கும். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கையில் தங்கலையே, நம்மளால் மட்டும் ஏன் சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற கவலைகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எங்கன்னா நாம் பிறப்பெடுத்த கர்மாவின் விதி பயனால் இந்த மாதிரியான சூழ்நிலை அமையுது. அதாவது என்னென்னா, நம்ம என்ன கர்மா விதி அமைச்சாலுமே சரி, விதி பயனால் நம்ம பாவங்கள் அதிகமாக சுமந்து இருந்தாலுமே சரி, சில தெய்வ நம்பிக்கைகளும் சில தெய்வ அருள்களும் நமக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு அமையுதுங்க. என்னதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்தாலும் அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை நம்ம எப்படியாவது கைப்பற்றி பிடிச்சிக்கிட்டா போதும், நம்ம வாழ்க்கை மென்மேலும் நல்ல மேம்படுங்க. அந்த வகையில் தான் இப்போ ஸ்ரீ ஆதர்ஷன செல்வம் பெருகும் மகாலட்சுமி மந்திரம் சொல்ல போகிறேன். இந்த மகாலட்சுமி மந்திரம் எந்த வீட்டில் தினசரி ஒலிக்குதோ அந்த வீட்டில் வறுமை நீங்குங்க. அந்த வீட்டில் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாமே நீங்கும், இன்பமயமாக மாறும். அதே மாதிரி அந்த வீட்டில் செல்வங்கள் அதிகமாக பெறுங்க. அதாவது என்னன்னா, கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கலாம். நமக்கு அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமல் கூட போகலாம். நம்மால சரியான வேலை வாய்ப்புல ஈடுபடாம கூட இருக்க முடியலாம். நமக்கு படிப்பு இல்லைன்றனால நமக்கு சரியான வேலை தொழில் அமையாம, அதனால நாம குறைந்த சம்பளத்துக்கு அதிக உழைப்பு போட வேண்டியதாக கூட இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த மந்திர வழிபாடு பண்ணுங்க. எவ்வளோ குறைவான சம்பளமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் செல்வம் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது. இந்த மந்திரம் நீங்கள் எப்போவுமே சரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தாங்க சொல்லணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லும்போது தான் இதனுடைய பலன்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி உச்சரிக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த புகையிலை பிடிக்கிறது, புகையிலை போடுறது, மது அருந்தது, இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் எல்லாமே விட்டுடணுங்க. ஏன் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுடணும்னா, அதாவது என்னென்னா, நம்மளுடைய கர்ம வினையை தீர்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க போகிறோம். ஆனால் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே நம்ம திரும்ப திரும்ப பாவங்கள் செய்யும்போது அப்போ நம்மளுடைய படிப்பினை மேலே ஏறாது. நம்ம செய்கின்ற பாவங்களை கழிக்கிறதுக்கு தான் அது சரியாக இருக்குமே கண்டி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. அதனால தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அசைவ உணவை தவிர்க்கணும். மது, போதை, மாமிசம் இந்த எந்த பழக்கத்திலையும் நீங்கள் இருக்கக்கூடாது. தினசரி காலையில் எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. என்ன மந்திரன்றது பார்க்கலாமா? தன ஆதர்ஷன லக்ஷ்மி மந்திரம். ஓம் ஸ்ரீம் ரீம் தன நாயிகாயை ஸ்வர்ண ஆகாஷன தேவியாயை சர்வ தாரித்ரிய நிவாரணாயை ஓம் ரீம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை கரெக்டாக உச்சரிக்கணுங்க. அதுதாங்க ரொம்பவே முக்கியம். ஏன்னா பீஜ மந்திரன்னும் போது அந்த ஒலிக்கு தாங்க அந்த பவர் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை முதல்ல நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா கூட எழுதி வச்சு படிங்க. அதாவது இங்கே நாயிகாயைன்றது யாரை குறிக்குதுன்னா, மகாலட்சுமியை குறிக்குதுங்க. அந்த செல்வத்தின் அதிபதியை குறிக்குது. அதுதான் தன நாயிகாயை அப்படின்றது. அதே மாதிரி சர்வ தாரித்ரிய நிவாரணையே அப்படின்றது என்னென்னா, அனைத்து வறுமைகளையும் கஷ்டங்களையும் நீக்கிறது தாங்க இந்த விளக்கமே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வர்ண ஆகாஷன என்னன்னா, தங்கத்தை செல்வத்தை ஆகாஷனம் செய்பவளே. இந்த தங்கத்தை செல்வத்தை ஆகாஷனம் யார் செய்கிறது? மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும்னா, நீங்கள் முதல் முறை தொடங்குறது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்கோங்க. வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று காலையில் 3 மணிக்கெல்லாம் குளிச்சுடுங்க. குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் படைக்கணுங்க. முதல் முறை ஆரம்பிக்கும் போது நெய்வேத்தியம் வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க. குங்குமம் எடுத்துட்டு, அதாவது நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுறோம், பூவெல்லாம் போட்டுடுறோம் பார்த்தீங்களா, வழக்கமான பூஜை முறை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு
குங்குமம் எடுத்து ஒரு வெத்தலையை போட்டுக்கோ. நீங்க ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த வெத்தலையில ஒவ்வொரு முறையா வச்சுட்டு வாங்க. 108 முறை நீங்க முதல் நாள் சொல்லணுங்க. கண்டிப்பாக 108 முறை நீங்க லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி அந்த குங்குமத்துல உருவேத்திக்கோங்க. குங்குமம் நல்லாவே சேரும். அந்த குங்குமத்தை உங்களுடைய குங்கும சிமிழ்ல வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்தை நீங்க டெய்லியும் வச்சுட்டு வாங்க. முதல் நாள் நம்ம இப்படி ஆரம்பிச்சிட்டோமா, அடுத்த 48 நாள் தொடர்ந்து இந்த வழிபாடு பண்ணுங்க. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சிடுங்க. அதாவது காலையில 4:45க்கு முன்னாடி இந்த பூஜையை பண்ணிடுங்க. காலையில 4 மணிலேருந்து 5:40 வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரங்க. இதுல நீங்க 4:40க்கு முன்னாடியே இந்த பூஜையை முடிச்சிடுங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த முதல் பாதியில நாம உட்காந்து பூஜையை முறையே புனஸ்காரத்தோடு பண்ணும்போது உங்களுக்கு உங்க மனது ஒருநிலைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணமும் சிந்தனையும் எப்பவுமே நேர்மறையாவே செயல்படும். அந்த இடத்துல உங்களுக்கு எதிர்மறையா எந்த ஒரு சிந்தனையும் ஏற்படாது. அதனால்தான் சீக்கிரமா காலையில எழுந்துக்கோங்க. எழுந்து அன்னைக்கு நீங்க நைவேத்தியம் படைக்கணும், இது பண்ணணும்ன்றதெல்லாம் இல்லை. கற்கண்டு மட்டும் டெய்லி 2 கற்கண்டு வச்சுக்கோங்க. குங்குமம் அன்னைக்கு நீங்க தினசரி பண்ணணும்னு இல்லை. முதல் நாள் மட்டும் அந்த குங்குமம் வச்சு வழிபாடு தொடங்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நீங்க டெய்லியும் வச்சுக்கலாம். டெய்லி நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 108 முறை இந்த மந்திரத்தை உருவேற்றி சொல்லி வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு 2 மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையும். வறுமை நீங்கும், செல்வங்கள் பெருக்கும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த தன ஆதர்ஷன மகாலட்சுமி மந்திரங்க. நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் பயன்படுத்தி உங்க வீட்டுல எல்லாருமே வளமா வாழணும், செல்வங்கள் பெருகணும்.